நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலுடன் வளைகுடா நாடுகள் கைகோர்க்குமா? ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளின் தலைநகர்கள் மற்றும் நகரங்களை தாக்கியுள்ளன. அவை விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய மோதல்களிலிருந்து ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளின் தலைநகரங்கள் மற்றும் நகரங்களை தாக்கியுள்ளன. அவை விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய மோதல்களிலிருந்து பாதுகாப்பான அமைதியான இடங்களாக கவனமாக கட்டமைத்த பிம்பத்துக்கும் பலத்த அடியை ஏற்படுத்தியுள்ளன. அதைவிட முக்கியமாக இந்த தாக்குதல்கள் ஈரானின் அண்டை நாடுகளை கடினமான தேர்வை எதிர்கொள்ளச் செய்கின்றன. ஒன்று, திருப்பி தாக்குவது, ஆனால் அது இஸ்ரேலின் போரில் இணைந்ததாக பார்க்கப்படும் அபாயம் உள்ளது. இரண்டாவது, தங்கள் நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளானாலும் எதையும் செய்யாமல் இருப்பது. அமெரிக்கா ஈரான் இடையே ஓமான் முன்னெடுத்த மறைமுக பேச்சுவார்த்தை உட்பட தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் முதல் தாக்குதல்களுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல்கள் தவிர்க்க முடியாதது என்பதே அது. தெஹ்ரான் முதல் ஏவுகணை தாக்கியதும் அதனால் ஏற்படும் ஒரு தாக்கம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தது. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு அமைப்பு அங்கிருக்கும் முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. கத்தாரில் உள்ள அல் உதைத் தளம், பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை பிரிவு, குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள விமானப்படை தளங்கள் இதில் அடங்கும். பாதுகாப்பு கவசமாக திட்டமிடப்பட்ட இந்த கட்டமைப்பு தாக்குதலுக்கான முக்கிய இலக்காகவும் மாறக்கூடும். கடந்த சில நாட்களில் நாம் பார்த்தது போல ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் வளைகுடா நாடுகள் தற்போது எதிர்கொள்ளும் கேள்வி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதா அல்லது கொடுக்காமல் இருப்பதா? ஈரானுக்கு எதிராக வளைகுடா நாடுகள் தாக்குதல் நடத்தினால் அது அவர்களின் சொந்த மக்களால் பிராந்தியத்தின் பிற நாடுகளாலும் இஸ்ரேலுடன் சேர்ந்து சண்டையிடுவதாக கருதப்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக காசா விவகாரம் பொதுமக்களின் உணர்வுகளை அதிகம் பாதித்திருக்கும் இந்த சமயத்தில் ஏற்கனவே அக்டோபர் 7க்கு பிறகு வளைகுடா நாடுகளின் பிம்பம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது பஹ்ரைன் போன்ற சில நாடுகள் இஸ்ரேலுடன் ராஜ்ய உறவுகளை வைத்திருந்தாலும் காசாவில் நடைபெறும் பெரிய அளவிலான கொலைகளை நிறுத்துவதற்கோ அல்லது அங்கு உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவி கிடைப்பதை உறுதி செய்வதற்கோ இஸ்ரேலுக்கு தீவிர அழுத்தம் கொடுக்கவில்லை. இப்போது இந்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டால் அது நீண்டகால பிரச்சினைகளை ஏற்கனவே வளைகுடா நாடுகளுக்கு ஒருங்கிணைந்த பாதுகாப்பாக அமைப்பாக உள்ளது யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்பட்டது. பொதுவான அச்சுறுத்தல்களுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்துவது கூட்டமைப்பில் பிரிவை ஏற்படுத்துவதாகவும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தவிர்க்க விரும்பும் போரை விரிவுபடுத்துவதாகவும் 2 சாத்தியமான காரணங்கள் வளைகுடா நாடுகளை தற்காப்பு நிலைப்பாட்டிலிருந்து தாக்குதல் நிலைக்கு மாறச் செய்யலாம். முதலில், பெருமளவு உயிரிழப்புகள் நிகழும் சம்பவம். இதுவரை ஈரான் பெரும்பாலும் இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் பணியாளர்களை மட்டுமே குறிவைத்துள்ளது. அது மாறினால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பக்கம் சேர்ந்து போரில் ஈடுபட வேண்டிய அழுத்தம் வளைகுடா தலைவர்கள் மீது உருவாகும் என்கிறார் அலி வயேஸ். இரண்டாவது, ஈரான் திட்டமிட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தால் நிலைமை மாறும். இதுவரை ஆங்காங்கே சில தாக்குதல்கள் நடந்துள்ளன, ஆனால் அவை எதுவும் அந்த நாடுகளின் எரிசக்தி உற்பத்தியை முடக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை அது நடந்தால் அது போரின் போக்கையே மாற்றக்கூடிய முக்கிய காரணியாகவும் அமையும். இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும்